உக்ரைனோட மேக்ஸிமம் டெலகிராம் சேனல்லாம் இந்த ஒரு செய்தி ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுட்டு வருது. பாத்தீங்களா மக்களே? ரஷ்யால இருந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட் ஒரு வாரமா அமெரிக்காவோட வாஷிங்டன்ல தங்கி இருக்கு. அப்ப யாரோ முக்கியமான நபர்கள் அங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது போல பலரும் பாத்தீங்கன்னா இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னாரு, முக்கியமான டிசிஷன் அமெரிக்கா எடுக்க போறாங்க உக்ரைனுக்கு உதவுறத பத்தி அப்படின்னாங்க. உக்ரைனுக்கு உதவுற மாதிரி தெரியல. உக்ரைன் இல்லாம அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ன பங்கீடு அப்படிங்கிறதுக்காக உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால கூட தாக்குதல்கள் சமீபத்துல 2-3 நாளா பாத்தீங்கன்னா இல்ல பெருமளவுல. இதை வச்சு பார்க்கும்போது மேபி ஏதோ ஒரு டீலிங் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற சந்தேகங்கள் உக்ரைனுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை உக்ரைன் இல்லாம ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணி இப்போதைக்கு ஓகே இந்த பகுதிகள்லாம் நீங்க வச்சுங்க, இந்த பகுதிகள்லாம் நாங்க வரோம், இப்போதைக்கு இருந்துக்கலான்னு முடிவுக்கு வந்துருவாங்களா? ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா உக்ரைன் இது போல திரும்ப ரீஆர்ம் பண்ணி ரெடி ஆகி நாங்க இல்லாம தானே பேசிக்கிட்டீங்க, இப்ப நாங்க வரோம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல திரும்பி உக்ரைன் வருவாங்களா? எதிர்காலத்துல திரும்பவும் ரஷ்யாக்கு இன்னொரு சண்டை இங்க இருக்கா அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு என்னென்னமோ அனலிஸ்டுக்குள்ள. ஸோ இது போல செய்திகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது, ரஷ்யா என்ன முடிவு எடுக்க போறாங்க, அமெரிக்கா என்ன முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது அப்படியே நம்ம இந்த களத்துக்கு வந்தால, ஏன்னா இந்த களத்துல ட்ரோன்கள் பெருமளவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா இப்ப திரும்பவும் நவீனமயம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு அதிக அளவுல. இப்போ சைட்ல ஒரு வீடியோ பதிவு இருந்துச்சுன்னா லோட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், ஒரு 7-8 மாசங்கள் இருக்கலாம். கிடைச்சிச்சு எனக்கு திரும்ப அந்த வீடியோ கிடைச்சிச்சுன்னா நம்ம திரும்பி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அதை செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் இன்கேஸ் ஏதாவது டெலகிராம் சேனல் ஏதாவது இருந்துன்னா அப்லோட் பண்றேன். இதுல என்னன்னா ஒரு மிஷின் கன் இருக்கும், அதை ட்ரோன்ல அட்டாச் பண்ணி உக்ரைன் பாத்தீங்கன்னா சுட்டுட்டு இருப்பாங்க. நார்மல் ரோபாட்ல பறந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோன்கள்ல கொஞ்சம் பெரிய ட்ரோனா செஞ்சிருப்பாங்க இல்லையா? இந்த ட்ரோன்ல பாத்தீங்கன்னா இந்த மிஷின் கன் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதுல அப்படியே அந்த கடைசியில எண்டுக்கு வந்தீங்கன்னா இப்போ சுடும்போது எந்த இடத்துல சுடுறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இது மாதிரி இருக்கும், பாயிண்ட்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, 3 பாயிண்ட்ஸ் மாதிரி. அதுல ரீகாயில் ஆகிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ மிஷன் ரன் ட்ரோன்கள்லாம் பெருமளவில் கை கொடுக்கலையே என்னமோ உக்ரைன் பாத்தீங்கன்னா அது பெருமளவில் யூஸ் பண்றதை விட்டுட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்ப திரும்பவும் அந்த துப்பாக்கி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் உலா வந்துகிட்டு இருக்கு உக்ரைனோட களத்துல. உக்ரைன் ஃப்ரண்ட் லைன்ல பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சைட்ல லோட் ஆயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது இன்ஃபேண்ட்ரியை தாக்குறதுக்காகவும் பயன்படுத்தலாம். ஆனா இப்போதைக்கு பெருமளவுல ட்ரோன்களை சுட்டு தள்ளுறதுக்காக உக்ரைன் தரப்பு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மிக பெருமளவுல கை கொடுக்குது அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஏன்னா ஷார்ட் கன் வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மிஷின் கன் இருந்தது, இது ஷார்ட் கன். ரீகாயிலே இல்ல, நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது ட்ரோன் ரொம்ப ஷேக்கியால இல்லைன்னா சுட்டுச்சுன்னா ரிவர்ஸ் போகும் ட்ரோன். அது மாதிரி எதுவும் நடக்கல. அந்த ட்ரோனை துல்லியமா சுட முடியுது. அவங்களோட டார்கெட் அக்வசிஷனும் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. 7-8 மாசம் இடைவெளிக்குள்ள இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ உக்ரைன் ஷார்ட் கன் ட்ரோன்களை பாத்தீங்கன்னா பெருமளவில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க களத்துல. அதுக்கான வீடியோ பதிவுகள் இதுக்கு மேல அதிக அளவில் வர ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா சூப்பரா ஹிட் பண்ணது இல்லையா டார்கெட், அந்த காரணத்தினால. இப்போ இதை பெருமளவில் எதுக்காக இப்போதைக்கு யூஸ் பண்றாங்கன்னா ட்ரோன்களை சுட்டி வீழ்த்துறதுக்காக. இந்த FPV ட்ரோன்கள், ரிகானிசன் ட்ரோன்கள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த குண்டுகள் போடக்கூடிய ட்ரோன்கள் இருக்கும்ல, பெரிய ட்ரோன்கள், அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுடுறதுக்காக இது போல ஷார்ட் கன் ட்ரோன்களை பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யா பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்களை என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அதாவது அவங்க ட்ரோன் தான், பெரிய ட்ரோன் தான். ட்ரோன் ராமிங் அப்படிங்கிறது ரொம்ப பேசு பொருளா இருந்துட்டு இருந்தது. ஒரு ட்ரோன் இன்னொரு ட்ரோன் மேல போய் முட்டுச்சு அப்படின்னா எதிரியோட ட்ரோன் நிலதர மாதிரி போயிடும். ஸோ நம்ம வீரர்கள் மேல தாக்குறதுக்காக உளவு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரோனை இன்னொரு ட்ரோனை வச்சு அடிக்கிறதுனால நம்ம வீரர்களை பாதுகாக்க முடியும். இதுதான் இந்த ட்ரோன் ராமிங் கான்செப்ட். இதுல என்னன்னா ஒரு ட்ரோன் யூஸ் பண்ணி ரேம் பண்ணும்போது அந்த ரேம் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் வேஸ்ட் ஆகுது இல்லையா? இப்ப ட்ரோன்கள்லாம் பொக்கிஷம் போல. ஸோ அதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த காரணத்தினால என்ன செய்யறாங்கன்னா மரக்கலை இருக்குல்ல, அதை எடுத்துட்டு நல்லா அட்டாச் பண்ணி இதுல சேர்த்து கட்டிட்டாங்க குண்டுகள் இல்லாம. அந்த குச்சி எடுத்துட்டு போய் ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்குன்னா அது பாபா யாகா ட்ரோனையே டவுன் பண்ணிட்டாங்க. அதுதான் இங்க இருக்கிறது. பாபா யாகா ட்ரோன் பத்தி நம்ம 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம். அது எப்பேற்பட்ட ட்ரோன் அப்படிங்கிறது போல அப்படியே குச்சி இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு போய் இடிச்சாங்க அப்படின்னா டேமேஜ் ரொம்ப கம்மியா தான் ஆகுது. ஸோ இந்த ட்ரோன்கள்லாம் எங்க நின்று குண்டுகள் போறதுக்கு பாக்குறதுக்குலாம் இந்த இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. ரஷ்ய வீரர்கள் நிற்கக்கூடிய இடங்கள்ல தான் இது போல ட்ரோன்கள் இருக்கு. அந்த இடத்துல ரேம் பண்ணுவாங்க ரஷ்ய தரப்பு. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ட்ரோன்கள்லாம் கீழே விழுகும் இல்லையா? ஸோ இதோட லொகேஷன்ஸ் எல்லாம் கீழே இருக்கக்கூடிய வீரர்கள்ட்ட சொன்னா தூக்கிட்டு போயிருவாங்க ரஷ்யன்ஸ். அப்படி தூக்கிட்டு போறதுனால என்ன நடக்குதுன்னா இது போல ட்ரோன்களை அதிக அளவுல ரீசைக்கிள் பண்ண முடியுது. உடஞ்சா என்ன உடையும், கிளை உடையும், இல்ல வேற ஏதாவது உடையும். அதை எடுத்து ரீமாடிஃபை பண்ணி உள்ள இருக்கக்கூடிய சிப்பை மட்டும் எடுத்துட்டு அதுல நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கிற சிப்பை வச்சு
யூஸ் பண்ண அப்படின்னா களத்துல பெருமளவுல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சமீபத்துல இது போல ஒரு வீடியோ பார்த்திருப்போம். ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி இருக்கலாம். எனக்கு டைம் எக்ஸாக்ட்டா தெரியல. ஸோ ரஷ்ய வீரர் வந்து பாத்தீங்கன்னா 3D பிரிண்டிங் மிஷின்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அங்கேயே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. குகைக்குள்ள அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல. ஸோ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் இது போல மலை போல் குமிச்சு வச்சிருப்பாங்க. இதுல உக்ரைன் ட்ரோன் அப்படிங்கிறது போல. அந்த ட்ரோன்ல எது வேணுமோ அதை மட்டும் எடுத்து மாடிஃபை பண்ணி 3D பிரிண்டிங் பண்ணி அதிகபட்சம் அந்த விங் வந்து உடஞ்சிருக்கும். அவ்வளவுதான் உடஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தி பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இந்த தூக்கிட்டு போங்க அப்படிங்கிற பெருமளவுல உக்ரைனியன்ஸ் எங்களுக்கு ட்ரோன் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை களத்துல அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து காண்ட் ஏத்தி விட்டுருந்தாங்க. அந்த வகையில இது மட்டும் கிடையாது. ட்ரோனை வந்து புடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற பெருமளவுல ட்ரை பண்றாங்க. அதுவும் அதிக அளவுல கை கொடுக்குது. ஸோ உக்ரைன் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல நெட்டை விட்டு பிடிச்சி கவி தூக்கிட்டு போற மாதிரியான வீடியோக்கள் அதிக அளவுல வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட ஒரு ப்ரொபகண்டா வீடியோ. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம். இது பல டிசைனா வகை வகையா என்னென்னமோ அதிரி புதிரி வேலையெல்லாம் இவங்க அடிக்கடி செஞ்சு இது போல ப்ரொபகண்டா பண்றதுக்காக வீடியோக்கள் விடுவது வாஸ்தவம் தான். அதுல பெருமளவுல இம்பார்ட்டன்டான விஷயங்களா இருக்கிறது மட்டும் தான் எடுத்துட்டு வருவேன். இது ரெகுலரா வரும். சீனா கிட்ட இருந்து பாக்குற அந்த சோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம்னு விடுவாங்க. அந்த டிசைனை விட்டுறதுல இதுவும் ஒரு டிசைன். இதுல என்ன அப்படின்னா இந்த ட்ரோனுக்குலாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வேணும், அவாய்ட் பண்ணிடலாம். ரெகுலரா நம்ம களத்துல பாத்துட்டு இருக்கோம் நேரடியாவே. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா ஒரு வண்டி மொபைல் ஆபரேட்டர் வண்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த வண்டியில இருந்து ஒரு வீரர் ட்ரோனை எடுத்து விட்டுருவாரு. ஸோ இப்படி ட்ரோன் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா அந்த வண்டி நகர்ந்துட்டு இருக்கும். மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆபரேட்டர் அந்த ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா ஏக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா இந்த ட்ரோனை ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய ஆபரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேன்ல தான் இருப்பாரு. இது களத்துல இருந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க சைனா அப்படின்னு சொல்றாங்க. போக சொல்ல நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது. அவங்க யூஸ் பண்ணி காமிச்சாதான் நமக்கு தெரியும் களத்துல எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 10ல இருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இது போல ஆபரேட்டர்ஸ் எல்லாம் மூவிங்லயே இருக்கிறதுனால பெருமளவுல இழப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு ஏற்படுத்திட முடியும். இதே வந்து ரஷ்ய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஆபரேட்டர்ல இது போலதான் வச்சிருப்பாங்க. பட் ஒரு இடத்துல ஸ்டேஷன் ஆயிருப்பாங்க ரஷ்யன் ஆபரேட்டர்ஸ்லாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸ்டேஷன் ஆயிருப்பாங்க. இந்த சூப்பர் கேம் ட்ரோன் இது போல ட்ரோன்களை ஏவி விடுவாங்க. ஸோ ஏவி விட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஸ்டேஷன் ஆகி இருக்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஆபரேட்டர் இருக்கக்கூடிய வண்டி மூவ் ஆயிட்டே இருக்கு. இருந்தாலுமே இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இயக்கிட்டு இருக்காங்க. இதுல சில இடங்கள்ல ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன் கூட பயன்படுத்துற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் இருந்துச்சு, நான் பாத்திருக்கேன். அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் தான். இது முதல்ல அதை ஆப்ரேட் பண்ணது ரிஸ்க் தான். பட் ஆனா அது எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இது பெருமளவுல கை கொடுக்குது அப்படின்னா பல நாட்டோட ராணுவ வீரர்களும் இதுக்கு மேல மூவிங் வண்டியில இருந்துகிட்டு ட்ரோன்களை ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி களத்துக்கு போலாம். உக்ரைனோட ட்ரோன் கம்பெனியில் இருக்கிறவங்கள மிக பெரும் அப்செட்ல இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா உக்ரைனோட வீரர்கள் எந்த அளவுக்கு ட்ரோனை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். உக்ரைனோட ட்ரோன் பெரும் அளவில் அப்கிரேட், அதுல மாற்றமே இல்லை. உக்ரைனோட ட்ரோன் இண்டஸ்ட்ரியும் பெரும் அளவில் அப்கிரேட் ஆகுதுதான். இப்ப அந்த ஒரு விதத்துல நான் சொல்றேன், இவங்க ஃபீல் பண்றது நியாயமான ஒரு விஷயம் தான். இப்ப இவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ரீசெண்டா உக்ரைனுக்கும் போலாண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகுது. 1.1 பில்லியன் அக்ரிமெண்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகும்போது இப்போ உக்ரைன்ல இருக்கக்கூடிய ட்ரோன் தொழில்நுட்பம், ட்ரோன் தயாரிக்கக்கூடிய கம்பெனி எல்லாம் இருக்கிறாங்களா பாருங்க. ஏங்க என்னங்க இது நியாயங்களா? இப்போ அதே மாதிரியான ட்ரோன்கள் நம்ம கிட்ட இருக்குதுங்க. ஆர்டர் பண்ணி வாங்கினாங்கன்னா போலாண்ட்ல இருந்து ஒரு ட்ரோன் வாங்குறதுக்கு நம்ம 4 ட்ரோன்கள் செஞ்சிடலாங்க. ஏங்க நம்ம நல்லா தானுங்க பண்ணிட்டு இருக்கோம். பெர்ஃபார்ம் நல்லா ஆயிட்டு இருக்குல்லங்க களத்துல. எங்களோட ட்ரோன்ல பெருமளவுல யூஸ் பண்றாங்கல்ல. ரெண்டாவது கன்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எல்லாம் இது போல ரிகானிசான் ட்ரோன்கள் இது போல ட்ரோன்கள் இவங்க செஞ்சு தராங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் 3 ட்ரோன் வாங்கிடலாங்க. எவ்வளவு காசை கொடுத்து அவங்க ஆர்டர் பண்றாங்க, நம்ம கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து நியாயமான கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைன் கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் டீடைரக்ட் பண்ணுங்க. 1 பில்லியன் அங்க கொடுக்காம ஒரு 500 அங்க கொடுத்துட்டு 500 இங்க கொடுங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் யாருமே சொந்த நாட்டை கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கான வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தலாம். இப்ப உக்ரைனுக்கு கரண்ட் வேணும். ஸ்லோவாக்கியா வேற டேப் ஆஃப் பண்றேன்னு இருக்காங்க, கரண்ட் தர மாட்டேன். இப்போ போலாண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்படாதீங்க நாங்க தரோம் அப்படிங்கிறதோட போலாண்டு தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இதுல இன்னொரு செய்தியும் சொல்லிடலாம். சமீபத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் பெருமளவுல செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே மேற்கு நாடுகள் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒர்த்துக்கான ஃபண்டை வந்து பாத்தீங்கன்னா அலோகேட் பண்ணிக்கிறாங்க. இது போல அந்த 1 பில்லியன் வர்றது மேற்கு நாடுகள் கிட்ட இருந்து வருது. வந்து அவங்களே ஆர்டர் வாங்கிக்கிறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்க எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துறாங்க. அவங்களோட இண்டஸ்ட்ரி அவங்க டெவலப் பண்றாங்க, அது வேற விஷயம். உக்ரைனுக்கும் உதவணும், அது ஒரு இது. அதுல பெரும்பான்மையா அவங்களுக்கும் உதவிக்கணுமா இல்லையா இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அந்த ஒரு காரணத்துல கூட பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ 1 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் உக்ரைனோட கம்பெனிஸ்க்கு வருது இல்லையா?
ஸோ அதுபோல வேற ஒரு பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைன் வந்து மேற்கு நாடுகளுக்கு குடுக்கறதுல ஒண்ணும் தப்பில்லையே அப்படிங்கிற போல சில தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ இதெல்லாம் உக்ரைன் ஆச்சு, உக்ரைனோட வீரர்களாச்சு. இரு தரப்புல அந்த அங்கேயே தரப்புகள் நெறைய இருக்கும்ல. அந்த கதறல்கள் உங்ககிட்ட குடுத்தாச்சு. நீங்க தான் எது சரி, எது தப்பா இருக்கும் அப்படிங்கிற முடிவுகள்லாம் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த உக்ரைனுக்கு வந்து மேற்கு நாடுகள் அதிக அளவுல ஃபண்டிங் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ இப்ப அந்த விஷயத்துக்கு திரும்பி வரலாம். இதுல உக்ரைனோட ஒரு டிப்ளமேட் ஒலினா விலோடிமிர்லிஸ்கா ஜெர்கால். நீங்க ஜெர்கால்னு வச்சுக்கோங்க. ஒலினா ஜெர்கால் அப்படின்னு வச்சுக்கலாம். நடுவுல ஏதோ ஒரு பெரிய பேர் வரும். நம்மளுக்கு பேர் கரெக்டா வரல. இவங்க யார் அப்படின்னா யூரோப்பியன் இன்டகிரேஷன், யூரோப்புக்காக ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு மிக முக்கியமான டிப்ளமேட் இவங்க. உக்ரைனோட டிப்ளமேட். உக்ரைன் சார்பா அலோகேட் பண்ணிக்கிற யூரோப்புக்காக அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டிப்ளமேட். இப்ப இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. செக் இருக்கிறாங்க இல்லையா? அதிக அளவுல பணமே தர மாட்றாங்க. எதுவும் பெருமளவுல இன்வெஸ்ட் பண்ண மாட்றாங்க உக்ரைன்ல. கேட்டா அளவில்லாத ஊழல் நடக்குது உங்க நாட்டுல. நம்ம எல்லா ஊழலும் பார்த்துட்டு இருக்கோம் லைனா. ஆனா இவங்க தரப்புன்னு சொல்றாங்க, அளவில்லாத ஊழல் நடக்குது உங்க நாட்டுல. அதனால வந்து பாத்தீங்கன்னா, நாங்க பெருமளவுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு செக் தரப்புல சொல்லிட்டதா, இவங்க தரப்பு வந்து டிவில உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா, கதறல்களை வைக்க. உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு, ஒரு செய்தி வந்திருந்தது. இருந்து நான் அட்டாச் பண்றேன். நேரா வந்து செக்கு பீட்டர் பவேல் அவர்கள், அப்புறம் அதிபர் அவர்கிட்டயே போய் பார்த்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து, களத்துல இருந்து ஃபுட் எல்லாம் பாருங்க. வீரர்கள் கையெழுத்து போட்டு குடுத்துருக்காங்க உங்களுக்காக. ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற போல அவங்க தரப்புல இருந்து கேட்க, பார்த்து பண்றேங்க அப்படிங்கிற போல அவங்க தரப்புன்னு சொல்ல. இது போல விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த லாத்வியா ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் திரும்ப அடுத்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா, லாத்வியா தரப்பு வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க உக்ரைனுக்கு. உக்ரைனுக்கு பெருமளவுல எல்லாரும் உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இது பத்தல போல. இப்போ கனடா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, ஏங்க உதவிகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம்லங்க. கொஞ்சம் பார்த்து என்னன்னு பாருங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் கனடாக்கு ஒரு ப்ரொபோசல வைக்க. இப்போ சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கு. இது வந்து இமேஜ் இல்ல, வீடியோவே லோட் ஆயிருக்கும். என்னன்னா கனடால வந்து பாத்தீங்கன்னா, இது இப்ப எடுக்கப்பட்டதில்ல. மேபி ஒரு வாரம் இருக்கலாம். நான் முன்னாடி பார்த்தேன். சேவ் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. என்னன்னா $100 கனடால வந்து குடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராட்சை 2 பாக்கெட் வாங்கலாம். அவ்வளவுதான் கிடைக்குது அப்படிங்கிறது போல எக்கனாமி அதுல பாதாளத்துக்கு போயிருச்சு. 100 கனடியன் டாலர் கொடுத்தா இந்த மாதிரி தாங்க தராங்க அப்படின்னு அவங்களே சிரிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இன்னும் அதிக உதவிகள் செய்யலாம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் கனடாக்கு ஒரு ப்ரொபோசல் வச்சுக்கிறார். பாப்போம் ட்ரூடோ அவர்கள் என்ன வேணாலும் செய்வார், ஆச்சரியப்படுறதுக்குல. என்னங்க கொஞ்சம் சப்போர்ட் தான் எல்லாம் இருக்கு கனடால. சரி பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட முன்னாள் டிப்ளமேட்டா இருந்தாரு பிரேசிலுக்கு. அப்புறம் ஜெர்மனிக்கும் டிப்ளமேட்டா இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து உக்ரைனோட டிப்ளமேட் இவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஏங்க 80 பில்லியன் யூரோ கொஞ்சம் எங்களுக்கு வந்து குடுக்கறதுக்கு வழி பாருங்க ஜெர்மனி. உங்களால முடியும். உதவிகள் நிறைய இருக்கு. மேலும் கொஞ்சம் உதவிகள் பிரஷர் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அங்க எக்கனாமி திவால் ஆயிடுச்சு. பல கம்பெனிகள்லாம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பார்த்தா அந்த மெர்சிடிஸ் பென்ஸுக்கு லோகோ செய்யறாங்கல்ல, அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு அறிவிச்சாங்களாமா. ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க ஓடிட்டு இருக்கு. அவங்க வந்து 80 பில்லியன் யூரோ உங்களால முடியும், கொஞ்சம் அலோகேட் பண்ணுங்க. அதுவும் வருஷத்துக்கு 20 பில்லியன் யூரோ கொடுத்தா போதும் அப்படிங்கிறது போல இவர் தரப்புல இருந்து வச்சுக்கிறாங்க. ஸோ பாப்பா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது போல. இப்ப அடுத்த உதவி வந்து பாத்தீங்கன்னா கிரீஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. நான் கிரீஸ் வழியா அமெரிக்காவோட கேஸ உக்ரைன் வாங்குறாங்க. அப்ப ஏதோ ஒண்ணு செய்யணுமா இல்லையா? ஸோ அதனால இப்ப கிரீஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு சீஸ்பாரோ மிசைல் இருக்குங்க எங்ககிட்ட, கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்றது போல அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களாம், கொடுப்பாங்களாம். ஸோ எந்த மாதிரி இதுக்கு மேல அதோ உக்ரைன் வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பாத்துடலாம். ஸோ என்ன நடக்க போய் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசி முடிச்சிருவாங்களா? இல்ல திரும்பவும் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருமா? என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாத்துடலாம். ஒரு வாரமா உட்காந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? அமெரிக்கால ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கு. ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் ஜவு முட்டாய் மாதிரி இருக்கும். பாவம் உக்ரைனோட வீரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான முடிவுகள் உக்ரைனோட வீரர்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.